இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் ஸல்லல்லாஹு தஆலா ஃபி மஹ்தமி தன்ஜீலில் அலீம் வல் குர்ஆனில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وحق تقاته ولا تموتون إلا أنتم مسلمون صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கிய இந்த புனிதமிக்க ஜிம்மாவிலே அந்த ஏக இறைவனை வணங்குவதற்காகவும் அவனது அருளை பெறுவதற்காகவும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பிரார்த்தனையை ஏற்று அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இறை வசனங்களை ஏற்க மறுக்கும் உள்ளங்கள் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தரப்படுவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மில் அதிகமான பேர் திருமறை குர்ஆனை படிக்கிறோம், அரபிலையும் ஓதுறோம், அதை தமிழ் மொழிபெயர்ப்பிலையும் படிக்கிறோம். தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லும், இது இறைவேதம், இது இறையச்சம் உடையவர்களை நேர்வழிப்படுத்தும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்ராவிலேயே சொல்லிவிடுவான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வசனங்களில் இது நேர்வழியையும் தெளிவாக காட்டும், நேர் இல்லாத பாதைகளையும் இது தெளிவாக காட்டும், நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியது தான் இந்த வேதம் என்று சொல்லி அதையும் நம்ம படிக்கிறோம், பயான்களையும் கேட்குறோம். இன்னைக்கு நம்மள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் சிறுமிகளாக இருந்தாலும் திருமறை குர்ஆன் 114 அத்தியாயங்களையும் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடியவர்களும் உண்டு, மறுப்பதற்கு முடியாது. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அவ்வளோ அழகாக தெளிவாக ஓதுது. சில விளக்கங்களை கேட்டால் தெளிவாக சொல்லும். சிலருடைய உள்ளங்களில் ஒரு 50 வசனங்கள் இருக்கும், 50 அத்தியாயங்கள் இருக்கும். சிலருடைய உள்ளங்களில் ஒரு 25 அத்தியாயங்கள் இருக்கும். சிலருடைய உள்ளங்களில் ஒரு 10 அத்தியாயமாச்சும் இருக்கும். சிலருடைய உள்ளத்தில் 2 அத்தியாயமாவது இருக்கும். இல்லாத உள்ளங்களே இருக்காது, தவிர்க்கலாம் ஒரு பேர் 2 பேர். அப்போது நம்ம உள்ளத்திலே திருமறை குர்ஆன் முழு குர்ஆனையும் உள்ளத்திலே பதிவு செய்து அது என்ன என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் சிலருடைய பேர் நம்ம விளங்கியும் வச்சிருக்கோம். ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றோமா என்பதுதான் அதிகமான மக்கள்கிட்ட சந்தேகத்திலே இருக்கு. சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட என்ன சொல்லி கொடுப்பாங்க நமக்கு? கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக. இது என்ன சொல்லுது? படி, படித்துவிட்டு அதன் பெயர் அதன் வழி நடப்பது தான் நீ படித்த படிப்புக்கு செயல். அப்போ நம்ம குர்ஆனை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த குர்ஆன் நமக்கு எதை செய்ய சொல்லுது, எதை தடுக்குது என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து
செய்ய சொல்வதை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும், தடுப்பதை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். அதானே திருமலை குர்ஆன் சொல்லக்கூடிய வழி நமக்கு. ஆனால் நம்மகிட்ட ரொம்ப பேர்கிட்ட இல்லைங்க. சில வசனங்கள் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும், ஆனால் நம்ம உள்ளங்கள் மறுக்கும். அதுதான் சில வசனங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி நம்ம உள்ளங்கள்லாம் எதையெல்லாம் மறுக்குது என்பதை தான் நான் சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். திருமலை குர்ஆன்ல அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 29வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், மாறாக இவை தெளிவான வசனங்கள். எது? இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு. மாறாக இவை தெளிவான வசனங்கள், கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்குது. யாருக்கெல்லாம் கல்வி கொடுத்தோமோ அவங்களுடைய உள்ளங்கள்ல அது இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, 114 அத்தியாயங்களோ 50 அத்தியாயமோ 10 அத்தியாயமோ உள்ளத்தில் இருக்குல்ல, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளத்தில் இது இருக்குது சொல்லி போட்டு அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், அத்தியாயம் 26ல் சொல்றான், எச்சரிக்கை செய்வோரில் நபியே நீ ஆவதற்காக, எச்சரிக்கை செய்வோரில் நபியே நீ ஆவதற்காக உமது உள்ளத்தில் தெளிவான அரபு மொழியில், எது? தெளிவான அரபு மொழியில் நம்பிக்கை கூறிய ரூஹு என்னும் ஜிப்ரீல் உன் உள்ளத்திலே இறக்கினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமலை குர்ஆன் வாயிலாக சொல்றான். அப்போ உள்ளத்தில் இறக்கிறான். எதற்கு இறக்கிறான் என்று சொன்னான்? எச்சரிக்கை செய்வோரில் நீ ஆவதற்காகங்கிறான். அப்போ எச்சரிக்கை செய்வோர்னு சொன்னால் அந்த வழியில இல்லாதவர்களை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கை செய்வோரில் நீ ஆவதற்காக உமது உள்ளத்திலே ரூஹு என்னும் ஜிப்ரீல் இதை இறக்கினார் என்று சொல்லி தெளிவாக திருமலை குர்ஆன் சொல்லுதுங்க. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் தான் இல்லை, நம்ம ஓதை கொடுத்தாங்க, நம்ம உள்ளத்திலே பதிவு செய்தது, அது அல்லாஹ்வுடைய வேலை. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறார். அதாவது சாத் பின் சிஹாம் என்ற நபித்தோழர் வந்து கேட்கிறார். இது வந்து புகார், இது முஸ்லிம்ல 1357வது ஹதீஸாக வந்திருக்கு. என்ன கேட்கிறார்? இறை நம்பிக்கையாளரின் அன்னையே, இறை நம்பிக்கையாளரின் அன்னையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய நடைமுறை எப்படி இருக்கின்றது என்று எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கிறாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய நடைமுறை எப்படி, பழக்கம் எப்படி, அவருடைய பேச்சு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சுருக்கமாக கேட்கிறார். அவருடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருந்தது என்று கேட்கிறார். அதற்கு திருப்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நீ குர்ஆனை படித்ததே இல்லையா? இவங்க கேட்குறாரு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருப்பிட்டு கேட்குறாங்க, அப்போ நீ குர்ஆனை படித்ததே இல்லையா என்று கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் குர்ஆனை படிச்சிருக்கேனே. முழுமையாக படிச்சியா? முழுமையாக படிச்சிருக்கேனே. அதுதான் அவருடைய வாழ்க்கையே. நீ எதை படித்தாயோ திருமலை குர்ஆனிலே, அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே திருமலை குர்ஆனாகவே இருந்தது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ திருமலை குர்ஆன் தான் நம்மளுக்கும் அதானே. திருமலை குர்ஆன்ல அதாவதுங்க எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்த முடியாது, படுத்தவும் செய்யலாம் உள்ளம் நினைத்தால். ஒரு சில விஷயங்கள்ல நம்ம தடுமாறிடுறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தடுமாறணும்னு சொன்னால் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு நேராக தெரியும். திருமலை குர்ஆன் இப்படி செய்யாதே என்று நம்ம செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? தெளிவாக சொல்லுது, இதை செய்யாதே. உள்ளம் மறுக்குது, நீ செய். சைத்தானுடைய வேலை தானே அது. அப்போ செய்யன்னு சொல்லும் பொழுது அந்த வசனங்களை எல்லாம் நம்முடைய உள்ளம் மறுத்து விட்டு நம்ம செய்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி 4 விதமாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், திருமுறை குர்ஆனை ஓதிக்கொண்டு அதன் வழி நடந்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர் எலும்பிச்சம்பழத்தை போன்றவர். எலும்பிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா,
அதனுடைய வாசனையும் நன்றாக இருக்கும், சுவையும் நன்றாக இருக்கும். அப்போ ஒருத்தர் குர்ஆனை படிக்கிறார், அதன்படி நடக்கிறார்னு சொன்னால் அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை போன்றவர். இன்னொருவர் இருக்கிறார், அவர் எப்படி, அதாவது ஓதுறார், திருமறை குர்ஆனை ஓதுறார், அதை செயல் வடிவத்தில் அவர் கொண்டு வருவதில்லை. இவருடைய நிலை என்னன்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தை போன்றது. பேரிச்சம்பழம் திங்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் திங்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அதற்கு நறுமணம் இல்லை. இன்னொருவர் இருக்கிறார், அவருடைய நிலை என்ன தெரியுங்களா, குர்ஆனை ஓதுவார், அனைத்து தீய காரியங்களையும் செய்வார். இவருடைய நிலை என்ன, துளசி செடியை போன்றது. துளசி செடியை மோந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வாயில வச்சா கசக்கும். இன்னொருடைய நிலையை சொல்றார், அவர் குர்ஆனும் ஓத மாட்டார், தீய காரியங்களை அவ்வளவு செய்வார், ஒரு படிப்பறிவும் இருக்காது, ஆனால் செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏருக்கு மாறா இருக்கும். அவர் யாரை போன்றவர் என்று சொன்னால் கொமட்டிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, கொமட்டிக்காய், அந்த கொமட்டிக்காயை போன்றவர். அதற்கு வாடையும் ஒரு மாதிரியா இருக்கும், அதனுடைய சுவையும் நல்லா இருக்காது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியிலே வருதுன்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய நிலை, நம்ம இருக்கிறோம்ல, இதில் அவர் இவர் இப்படி எலுமிச்சம்பழம் மாதிரி இருப்பார், அவர் பேரிச்சம்பழம் மாதிரி இருப்பார், இவர் துளசி செடி மாதிரி இருப்பார், இவர் கொமட்டிக்காய் மாதிரி இருப்பார், இது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவர்களுடைய உள்ளங்களை அவர்களே கேட்டால், நீ எந்த கேட்டகரியில், நீ எந்த நிலையில இருக்கிற என்று சொன்னால் அது கரெக்டாக சொல்லிடுவோம், ஐயா நீ துளசி செடி மாதிரி தான் இருக்க, இல்லை ஒன்னொருத்தர் சொல்லும் நீ கொமட்டிக்காய் மாதிரி தான் இருக்க, நல்லது செய்கிறார், எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குன்னா அவங்க உள்ளமே சொல்லிடுவோம், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்ததற்கான நோக்கம் என்னங்க, மனுஷனையும் ஜின்களையும் படைத்ததற்கான நோக்கம் என்ன, திருமறை குர்ஆன் தான் சொல்லுது, நானா எதையும் சொல்ல. என்ன சொல்கிறது திருமறை குர்ஆன் 51வது அத்தியாயத்தில் சொல்லுது, ஜின்னையும் மனிதனையும், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் வேறு எதற்கும் படைக்கவில்லை. திருமறை குர்ஆன் தான் சொல்லுது. 51வது அத்தியாயம் 52வது வசனம். அப்போ நம்மளை படைத்ததற்கான நோக்கம் என்ன, ஜின்களை விட்டுருங்க, ஜின்களை நம்ம பார்க்கல, ஆனால் மனிதர்கள் என்று சொன்னால் நம்ம தானே. நம்மளை படைத்ததற்கான நோக்கம் என்ன, அல்லாஹ் ஏன் சொல்றான், என்னை வணங்குவதற்காக. மனசில் கையை வச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் ஐவேள தொழுகையை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஐவேள தொழுகை நம்ம மக்கள்கிட்ட, அதிகமான மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நான் எல்லாரையும் சொல்ல, யார் இந்த இறை வசனங்களை மறுக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்குதோ அவர்களை பார்த்து தான் நான் கேட்குறேன். அதாவது வெள்ளிக்கிழமை தொழக்கூடிய மக்களை நம்ம பார்க்கலாம். என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா திடீர்னு வந்து குப்புறாடிப்பாங்க. சில பள்ளிவாசல் நம்ம பார்க்கணும், வரவே மாட்டாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நின்றுவாங்க, தொழுவர் பார்க்கலாம். அப்போ நம்ம நினைக்கலாம் என்ன திடீர்னு வந்திருக்காங்க, அப்புறம் 4 நாள் ஆள் எடுக்க மாட்டாங்க. இந்த புயல் மாதிரி சில பேருடைய நிலை என்ன தெரியுங்களா, விசேஷ தொழுகை. சில பேருடைய நிலை என்ன தெரியுங்களா, பெருநாள் டு பெருநாள் இப்படி இருக்குதா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், உன்னை நான் படைத்ததே என்னை வணங்குவதற்காகத்தான் என்று சொன்னதற்கு பிறகும் நம்ம வந்து தொழுகையை நம்ம மறுத்து போய் தொழிலே நம்ம இருக்கிறோமே. அப்போ இந்த வசனங்களை நம்ம உள்ளங்கள் ஏற்குதா மறுக்குதா? நீங்க காலையில சில பேர் சுபுவுக்கு வருவீங்கல்ல, அப்போ பாருங்களேன், சில பேர் நம்ம ஆளுங்க மற்ற மதத்தை விட்டுருங்க, டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத கதைகள். தொழிலுக்கு போகிறவங்க தொழிலுக்கு போவாங்க, 2 ரக்கா தொழுட்டு போமேன்னு இருக்காது. சிலருடைய நடவடிக்கை என்ன தெரியுங்களா, சுபுங்கிறனா காலை 9 மணி வரைக்கும் தூங்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அப்போ தொழுகை என்பது நமக்கு கடமை இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், எவ்வித பேரமோ, பேரம் பண்ணுவோம்ல, பேரம் பேசுவோம்ல, எவ்வித பேரமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன், எப்போ கியாம நாளில், கியாம நாளை பற்றி அல்லாஹ் சொல்றான். அங்கே பேரம் பேச முடியாது,
அத்தாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாரும் நண்பனோ யாரும் வந்து உனக்காக வேண்டி சிபாரிசும் செய்ய முடியாதுங்கிற அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன் தொழுகையை நிலைநாட்டுவீராக. அப்போ தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொன்னால் அப்போ மறுமையிலாம் நீங்கள் வெற்றி பெற முடியாது, தொழுகை இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற முடியாது என்பது தானே சொல்லுது. அப்போ அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள். காசை கொடுத்தா தான் நம்ம செலவு பண்ண முடியும். 1 லட்ச ரூபா வருதுனாக்கா 2500 தர்ம ஜக்காத் கொடுக்கணும். அதுவும் இல்லை, ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறோம், ஒரு வேளை சோறு கூட வாங்கி கொடுக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 2 பிரிவா பிரித்து காட்டுறான். 2 மனிதர்களை அழகாக பிரித்து காட்டுறான். எப்படி பிரித்து காட்டுறான்? இரவு நேரங்களில், ராத்திரி, அதாவது ஒரு 3:30 மணி 3 மணி, இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி அல்லாஹ் தொட்டு வைக்கிறான். அவங்களுக்கு இரவு நேரங்களில் சஜதா செய்தவர்களாகவும் நின்றவராகவும் மறுமைக்கு பயந்து தனது இறைவனின் அருளை எதிர்பார்த்தவராகவும் வணங்கி கொண்டிருப்பவரா அப்படி இல்லாதவரா? நபியே, இருவரும் என்னிடத்திலே சமமாவார்களா? நான் நம்பர் சொல்லியே சொல்றேன், நீங்க பாருங்க, நீங்களா பாருங்க, நானா எடுத்துட்டு வரேன். திருமலை குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம் 39வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், இரவு நேரங்களில் சஜிதா செய்தவர்களாகவும் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நிற்கிறோம்ல, அப்படி நிற்பவரும் அவர் சமமா என்னிடத்திலே, அப்படி இல்லாதவர் சமமா என்று சொன்னால், அப்ப அல்லாஹ் இடத்திலே யார் அன்புக்கு உரியவர் என்பதை அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல அழகா சொல்றான்ல. அதுவும் தொழுகையை பற்றி தானே சொல்லுது. நம்ம தான் சுபுக்கே வர்றது இல்லையா, அப்புறம் எங்கிட்ட சஜ்ஜா செய்கிறது நம்ம ராத்திரியில் எழுந்துச்சுன்னு சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் ஏற்குதான் நம்ம உள்ளங்கள், மறுக்குதா? அதுதான் தலைப்பே, இறை வசனங்களை ஏற்க மறுக்கும் உள்ளங்கள். 3:30 மணிக்கு நீங்கள் எந்திருப்பீங்க, எந்திரிச்சா கூட நம்ம சைத்தான் போட்டு அமுக்குவான், அட படப்பா 3:30 தான் ஆகுது, இன்னொரு 3:30 மணி நேரம் இருக்கு நமக்கு, நம்ம தான் 7 மணிக்கு எந்திரிக்காது. அப்போ நம்ம உள்ளம் வேண்டாம், எப்போ மரணம் நமக்கு வரும் என்று தெரியாதே, நம்ம எந்திரிச்சு அல்லாஹ் நின்று தொழுவோம், அவனுடைய அருளை எதிர்பார்ப்போம் என்று சொல்லி எத்தனை உள்ளங்கள் ஆசைப்படுது சொல்லுங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 2:30 மணிக்கு ட்ரெயின் சொன்னால் 1:50க்கே போய் உட்காந்துருவோம். ஹாஸ்பிட்டல் 5 மணிக்கு நமக்கு டோக்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் போய் கேட்டு வாசல் அவன் திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம். அல்லாஹ் சொல்றான், என் அருளை எதிர்பார்த்து நில்லப்பா. அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் இல்லை, உள்ளங்களே ஏற்றுக்கிறது கிடையாது. அது எப்போ அல்லாஹ் அருளை கொடுக்கறது? மறுமையே நம்பல, மறுமைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா என்பதே நம்பலங்கும் போது அருளை எப்படி நம்ம எதிர்பார்க்கறது? சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் திருமலை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னால் அதில் நம்ம சரியா இருக்கணுமா இல்லையா? ஜும்மாவை பற்றி சொல்லுதுல்ல திருமலை குர்ஆன். ஜும்மா ஆரம்பிக்கும் போது நம்மள எத்தனை பேர் உட்கார்ந்தோம்? இப்போ நம்ம எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று எத்தனை பேர் வர போறோம்னு பாருங்களேன். ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் சொல்வார்கள், என்ன சொல்லுவாங்க? முதல்ல வர்றவங்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, 2வது வரக்கூடியவர்களுக்கு மாடு கொடுத்த நன்மை, ஆடு கொடுத்த நன்மை, கோழி கொடுத்த நன்மை, முட்டை கொடுத்த நன்மை இருக்குல்ல. ஜும்மாவுக்கு ஜும்மா சொல்றாங்கல்ல. காலையில் எந்திரிச்சவொடனே 8:30 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிப்ப சில பேர் இருக்கும்ல, எந்திரிச்சவொடனே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன, சிக்கனை வாங்குறதா, மட்டனை வாங்குறதா, பீஃபை வாங்குறதா, ஃபிஷ் வாங்குறதா, அதை கணக்கும் பண்றோம்ல. இன்னைக்கு ஜும்மா ஆச்சே, முன்னாடியே போனா அல்லாஹ் நன்மையை கொடுக்குறேங்கிறானே. எத்தனை பேருடைய உள்ளங்கள் ஏற்குது சொல்லுங்க? அந்த 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 ஹதீஸை யார் நம்ம நம்புறோம்? ஏற்பது இல்லையே. அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல ஜும்மா சூரா ஜும்மாவிலே அல்லாஹ் சொல்றானே, நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அளிக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரையுங்கள், வியாபாரத்தை விட்டு விட்டு வாங்குங்கிறான். அப்போதான் நம்ம வியாபாரம் பண்ணி நிற்போம். 12 மணி பார்ப்போம், 12 தானே,
12:30 போயிட்டு அது குளிச்சுட்டு கரெக்டாக போயிடலாம். 12:30 வரைக்கும் அப்போ தான் சைத்தான் 4 பேர்த்த கொண்டாந்து நிப்பாட்டி போடுவான். 12:30 ஆகும், 12:35 ஆகும், அப்புறம் 1 மணி ஆயிரும். சீக்கிரம் கடையை சாத்திட்டு அங்கேருந்து வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து இருக்கிறவங்கலாம் தாண்டி இழுத்து தள்ளி விட்டு வரக்கூடிய ஆளுகள்லாம் நம்ம இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீ அதுக்கப்புறம் வந்து புரோஜனம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, வாசலில் நிற்பார்கள் மலக்குமார்கள், பதிவு செய்வார்கள், எத்தனை பேர் வருவாங்க என்று பதிவு செய்வார்கள். இமாம் மெம்பர் மேடையில் ஏறிவிட்டால் அவர்களும் வந்து தன்னுடைய பட்டோலையை சுருட்டி எத்தனை பேர் வந்தாங்க லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து உக்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பிரயோஜனம்? நான் கேட்குறேன். இதான் சொல்கிறாங்கல்ல, நான் சொல்லலை, எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஜும்மாவுக்கு வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளை எத்தனை பேருங்க ஏற்றுக்கிறோம் சொல்லுங்கள்? இந்த வசனங்கள் ஏற்குதா மறுக்குதா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி வேறு வேறு வசனங்கள் என்ன தெரியுங்களா? திருமணம் என்று வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது இன்னொரு வசனத்தையும் நான் முக்கியமாக சொல்லி போடுறேன் உங்கள்கிட்ட. அதாவது 23வது அத்தியாயம் 41வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், மீண்டும் இப்பூமியில் உங்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பளித்தால், பூமியில் மீண்டும் நாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்தால் அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் எத்தனையோ பேரிடர்கள், எத்தனையோ விபத்துக்கள், என்னமோ நடக்குது. ஆற்றுல குளிக்க போனால் இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ நேற்று ஒரு டிவியில் உட்காந்துருக்கேன், குளத்துல குளிச்சிருக்காங்க. தாய் இழையை அழைச்சிட்டு போய் உட்காந்து துணி துவைச்சிருக்காங்க, பிள்ளை கிணத்துல ஊந்துருச்சு. இந்த அம்மா அவசரத்தில் குளிச்சிச்சு, ரெண்டுமே உள்ளே போயிட்டாங்க, தேடினாங்க. நேற்று டிவியில் பார்த்தேன். அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும். முந்த நாள் நீ வீட்டு வாசலில் ஒரு ஆக்சிடென்ட், நேராக கொண்டாந்து குத்துனானுங்க, 2 போயிடுவோம் ஸ்பாட்டில். ஒருத்தன் விட்டு ஒருத்தவங்க 2 காலும் முறிஞ்சு கொண்டு போடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கொரோனா டயத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க. திடகாத்தமாக இருந்த உயிர்கள்லாம் உடம்பெல்லாம் கொண்டு போய் போச்சோம், டிவியில் பார்த்தோம். இவனுக்கா மரணம் வரும்? இவனை நம்ம அடிக்க முடியுமா? இவன் 3 பேர்த்த போட்டு தூக்கி போட்டு மிதிப்பானே என்று சொன்னவர்களை எல்லாம் தொட்டு கூட பார்க்காம குச்சியை வச்சு உருட்டி உள்ள தள்ளி புதைச்சாங்க. நான் புதைச்சு வந்தவன். இப்ப நம்ம உட்காந்துருக்கோம்ல, நம்மளாம் என்ன அதுக்கு கொரோனாவுக்கு அப்புறம் பிறந்து வந்தவங்களா சொல்லுங்க? 22க்கு பிறகு பிறந்தோமா, அல்லது நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோமா? அப்போ அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சிருக்கான்னு சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மீண்டும் இப்பூமியில் நாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்தால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். எவ்வளவு அழகான ஒரு வசனத்தை! இவ்வளவும் நான் தொழுகையை பற்றி நான் நிறைய தலைப்பு கொண்டாந்தேன். இவ்வளவும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தில் இருக்கு. அப்போ நம்ம உட்காந்துருக்கோம்னு சொன்னால் நமக்கு ஒரு சான்ஸ் அல்லாஹ் கொடுத்துருக்கான். பை சான்ஸ், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சிருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தணும்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னால், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். 22வது அத்தியாயம் 41வது வசனம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்ம ஏற்றுனா தொழுகிறோம், ஏற்காம இருக்கோம் சொல்லுங்க? நினைச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியிலும் செலவிடுவார்கள். அது பெரிய வசனம் இருந்தாலும் நான் சுருக்கி சொல்றேன். இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு பூமியில் நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம உட்காந்துருக்கோம்ல, இப்போ இங்கே உட்காந்துருக்கோம்ல, இதற்கு பிறகு நம்மளுடைய நிலைமை என்ன? நான் இங்கேருந்து என் ஊருக்கு போவேன்னா எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது. எந்த நேரத்தில் எது வேண்டாலும் நடக்கும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு துனியாவிலே உலகத்திலே நம்ம வாழ்றோம்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் ஏற்பதா, அந்த வசனங்களை மறுப்பதா? நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா? நம்ம கோட்டை விடுறதே அதிகமாக திருமணங்களில், மவுத்து விஷயத்தில். அதையும் நம்ம திருமலை குரான் என்னென்ன சொல்லுவது என்பதையெல்லாம் நம்ம ஏற்கதே இல்லை. திருமணம் நம்ம சொந்தக்காரங்கள்ட்டையோ நம்ம உறவுகள்கிட்டையோ வெளியிலே நடக்கும்போது நம்ம சொல்லுவோம், வரதட்சணை வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நான்லாம் வரமாட்டேன் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் விட்டு கொடுக்க போக வேண்டியதாக இருக்குங்க, வேறு வழி இல்லைங்க, சொந்தத்தை முடிச்சுக்கூடாது, இது ஒன்று சொல்லுவாங்க, உறவுகளை முடிச்சுக்கூடாதுன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு போகிற ஆள் எத்தனை ஆள் தெரியுங்களா? மற்றவர்களை விடுங்க,
சில கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம், ஏகத்துவம்னு சொல்லி போட்டு அந்த கப்பலில் பயணிக்கக்கூடியவர்களும் இறங்கி போய் அந்த திருமணத்தில் போய் கலந்துக்கிறாங்களே, அந்த விருந்து சோத்தை திங்கிறாங்களே, இது திருமலை குர்ஆன் உங்களுக்கு அனுமதிக்குதா? அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குறைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுக்கு யார் நீ கல்யாணம் பண்ண போறியோ அந்த பெண்ணுக்கு கட்டாயமாக நீ திருமண மனக்குறையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க. அதுவும் மனக்குறைனா எப்படி? ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும் நீ திருப்பி வாங்குவதற்கும் உனக்கு அனுமதி இல்லை. அப்போ பொற்குவியலே கொடுங்க. பொற்குவியல் என்ன? ஒரு 4 மூட்டை, உதாரணத்துக்கு 4 மூட்டை நெல்லை கொட்டினா ஒரு பொற்குவியல், ஒரு நெல்மணி குவியல். அப்போ பொற்குவியலே கொடுத்தாலும் திருப்பி வாங்காதேங்கிறான். ஆனால் நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம கஷ்டப்படுறோம், மனைவிங்கிறவங்க வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம காசு கொடுத்தா சோறாக்கி போட போகிறாங்க, பிள்ளைங்க நம்ம பெற்ற பிள்ளைங்களை பார்த்துக்க போகிறாங்க. இது ஏன் அல்லாஹ் போய் அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறான்? இல்லை காலையில் மம்முட்டியை தூக்கிட்டு போகிறோம், ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம், காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு போய்ட்டு ராத்திரி 10 மணிக்கு வர்றோம், படாத பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கேருந்து அரபு நாட்டுக்கு போகிறோம், 2 வருஷம் அங்கே போய் மனைவி மக்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறோம். அல்லாஹ் நம்மளை போய் கொடுக்க சொல்கிறானே, புரிதல உள்ளத்தில். அதே சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் 4வது அத்தியாயம், அதே 4வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் ஏன் கொடுக்க சொல்கிறேன் தெரியுமா உனக்கு? எப்படி சொல்கிறான் தெரியுங்களா? உங்களிடம் அவர்கள் கடுமையான உடன்படிக்கையை எடுத்த நிலையில் நீங்கள் ஒருவரோடு கலந்த பிறகு அவர்களிடமிருந்து எப்படி எப்பா புடுங்கி திங்கிறீங்க என்று சொல்லி அல்லாஹ் கேட்குறான். நான் கேட்கல, அல்லாஹ் கேட்குறான். அப்போ கடுமையான உடன்படிக்கைன்னா என்ன? கடுமையான உடன்படிக்கை, உங்களுக்கு மனைவியாக வரக்கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டை விட்டுட்டு, தன் பெற்றோர்களை விட்டுட்டு, தன் உறவுகளை விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு வரக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் போய் 2 வருஷம் கிடக்குறீங்கல்ல, அரபு நாட்டில் கிடக்கிறவங்க, நான்லாம் அரபு நாட்டில் வாழ்ந்தவன், பாத்ரூமில் போய்த்தான் குடும்பத்தையே நினைப்பேன். பாத்ரூமில் போய்த்தான் உக்காந்து இப்போ மனைவி எங்கே ஆனாங்களோ, பிள்ளைங்க எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் வந்து கதவை தட்டி மாமா கூப்பிட்றாங்குவா, அந்த கற்பனையும் தொலைஞ்சி போயிடும். அப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் சொந்த ஊரை விட்டுட்டு வர்றான், பிறகு உன்னுடைய குழந்தையை சுமக்கிறான். நான் பெருசாக சொல்லலாம், இதுதான் ஒரு தலைப்பாக நான் கொண்டு வரணும். உன் குழந்தையை சுமக்கிறாங்க, 4 மாதம் ஆகி 10 மாதம், மொத்தம் 6 மாதத்துக்குள்ளே படக்கூடிய வேதனை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் இந்த கஷ்டத்தை? நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமாங்க? நீங்கள் தான் கொண்டாந்து மீனை போட்டிருப்பீங்க, கறியை போட்டிருப்பீங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிடுவீங்க. அந்த பெண்மணி வகுத்துக்கு போனவொன்னே வாந்தி. சில பெண்கள் வாந்தி ஒரு கிளாஸ் டீ போனுச்சுன்னா 2 கிளாஸ் தண்ணி வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு கொடுமை. அந்த 6 மாத காலம் நேராக படுக்க முடியாது, குப்புற படுக்க முடியாது, உட்கார முடியாது, படாத வேதனை. அந்த நேரத்தை, பிரசவ நேரத்தில் சொல்கிறான் டாக்டர், அதாவது மரணத்தின் வாசலை தொட்டுவிட்டு வரக்கூடிய பெண் தான் அது. இவ்வளவு கடுமையான ஒரு உடன்படிக்கை, ஒரே ஒரு செகண்ட் உங்களுக்கே தெரியாமல் அதுக்கு அந்த கலைக்கிறதுக்கு என்ன மருந்து என்பது தெரியாதுன்னா நினச்சிக்காதீங்க. தெரியும் பெண்களுக்கு. நீங்கள் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய படத்திலேயே இல்லாத வேலையெல்லாம் இருக்குது. 2 உள்ளத்தால்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஆனால் ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? உடன்படிக்கை, உன் குழந்தையை நான் சுமப்பேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சுமப்பேன் என்ற உடன்படிக்கையினால் உனக்கு பெற்று கொடுக்குறா. அவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்கி திங்கிறீங்களே, வெக்கமாயில்லை? நமக்கு வெக்கமாயில்லை? எவ்வளவு சிரமம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து உனக்கு வாரிசு. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நம்ம தகப்பனார் பேரை தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க, தவிர அம்மா பேரை போட மாட்டாங்க. அதை விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் தாயார் தகப்பனார் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு கரெக்டாக டீ போட்டு கொடுக்கணும், கஞ்சி ஊற்றி கொடுக்கணும், அவங்களுடைய பாய் படுக்கையை சுத்தம் பண்ணணும், அவங்களுடைய துணிமணியை சுத்தம் பண்ணணும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க அவங்க நாத்தனாவை பார்க்கணும், விருந்தாளிகளை பார்க்கணும். கொஞ்சம் அசந்து உக்காந்தா
என் மருமகளுக்கு இதான் கெதிமா, எப்போ பாரு உக்காந்து தான் இருக்கும். இதானா அவங்க வீட்டில் சொல்லுவாங்களா? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு நிறைய கடுமையான உடன் படிக்கணும், அடிக்கிட்டே போகலாம். இன்னும் அழகா சொல்வதாக இருந்தால், ஒரு பெண்மணியை நீ வீட்டு வேலைக்கு சேர்த்தா கூட உன் வீட்டு வேலையை பார்த்துட்டு மாதம் 4000 ரூபா மினிமம், நான் சொல்கிறேன் 4000 ரூபாய்க்கு ஆள் கொண்டாந்து விட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க. 4000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தாங்க. எல்லா வேலையும் பார்ப்பாங்க, சோறாக்கி போடுவாங்க, துணிமணி துவைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. உங்கள் படுக்கையெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் உனக்கு வரக்கூடிய பெண்மணி எல்லா சுகமும் கொடுப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. உன் பிள்ளைங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். நம்ம கூட நம்ம பாய் எடுத்து விரிக்க மாட்டோம், அவங்க தான் விரித்து போடணும். நம்ம போய் ஹாயாக படுத்துருவோம். அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கி திங்கிறோமேங்க. சிந்திச்சு பாருங்க. இதில் இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களா? என் மகனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் மண்டபத்தில். அவசியமாக கல்யாணத்துக்கு வந்துரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே தாவத்து இருக்குது சாப்பிட்டுக்க. நம்ம கேட்டிருக்கோமா? யார் வீட்டு தாவத்தப்பா? சில பேர் கேட்டனாக்கா பொண்ணு உள்ளதான் விருந்து, அதையும் போய் தின்ட்டோம். கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. இதை போய் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டியதில்லை. சாப்பிடலாமா சாப்பிடலாம் கூடாதா, பெண்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கிறது கண்ணுக்கு நேரம் நம்ம குடும்பத்தில் நம்ம சகோதரி, நம் மனைவி, நம் உறவுக்காரங்க படக்கூடிய வேதனை நம்ம பார்த்தாலே போதுமாங்க. கடுமையான உடன்படிக்கையில் கடைசி வரைக்கும் 60 வரைக்கும் 65 வரைக்கும் அந்த குடும்பத்தை நெருப்ப வயிற்றுல கட்டிக்கிட்டு நடத்துங்க. சாதாரணம் இல்லை. நம்ம கொண்டாந்து 4000 ரூபா 400 ரூபா இருந்தால் சம்பளம், வாடகை, இன்னைக்கு சம்பள காசு மாதம் 15000 ரூபா சம்பளம் போட்டு நம்ம போயிடுவோம். அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பிரச்சனையை அந்த பெண்மணி கடுமையாக எடுத்து செலவு பண்ணுறாங்கன்னு சில குடும்பத்தில் இருக்குங்க. எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு ஓட்டாண்டாண்டியாக உட்கார குடும்பமெல்லாம் இருக்குது. நான் அந்த குடும்பத்துக்கு போகல. கஷ்டப்பட்டு உங்களுடைய பொருளாதாரத்தையும், உங்கள் குழந்தையையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் மானத்தையும் மரியாதையையும் 2 வருஷமும் நம்ம போகிறோமுங்க. நம்ம படக்கூடிய வயதுதான் நம்ம மனைவியும் படுவாங்க, கணவன் இல்லாமல். அப்போ அவ்வளவெல்லாம் உடன்படிக்கை உனக்கு எடுத்து உனக்காக வேண்டி காத்திருந்து இவ்வளவும் செய்யக்கூடிய பெண்மணியத்தில் போய் நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னால், அங்கிருந்து தட்டை கொடு, ஹல்வா கொடு, அது என்ன அது கட்டில கொடு, மெத்தையை கொடு, சட்டியை கொடு, பொட்டியை கொடுன்னு வாங்குறோமே, வெக்கமா இல்லை? சிந்திச்சு பாருங்கள். இந்த வசனங்களை நாம் உள்ளம் ஏற்குதா மறுக்குதா என்பதை கேட்டுக்கொண்டு என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கர்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இறை வசனங்களை ஏற்க மறுக்கும் உள்ளங்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை சில வசனங்களை நம்ம பார்த்தோம். அதே போல் இன்னும் 3 தலைப்புகள் இருந்தால் 3 விஷயங்கள் இருந்தாலும் நான் லாஸ்ட்டுக்கு வந்துடுறேன். அடுத்தது என்ன தெரியுங்களா? வட்டி இருக்குது பார்த்தீங்களா? வட்டி இது ஹராம் என்று சொல்லி திருக்குரானும் சொல்லும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசனங்களும் நம்ம வார்த்தைகளும் சொல்லும். அதாவது வட்டி வாங்குறவன், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவர்கள், வட்டிக்கு கையெழுத்து போடுறவன், சாட்சி அனைவரையுமே சபிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையே எப்படி ஆச்சு தெரியுங்களா? அனைத்துமே சில பேர் சொல்ல, நான் எல்லாத்தையும் சொல்ல, சிலருடைய அனைத்துமே வட்டியிலேயே ஓடக்கூடிய நிலை ஆயிடுச்சு. வீடு கட்டுறதுக்கு வட்டிக்கு வாங்கி வீடு கட்டான். நல்லா இருக்கு வீடு, பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வீட்டை விட பெருசாக கட்டிட்டார்ல, இருக்கிற நகையை கொண்டு போய் வட்டியில் பேங்கில் வை, பத்திரத்தை கொண்டு போய் வை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க நகையெல்லாம் கொண்டு வச்சு விட்டு இடிச்சிட்டு நீ வீட்டை கட்டுற. வட்டியை வாங்கி தானே கட்டுறோம். அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தானோ அது போதும் என்று நினச்சோமா? அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன? அந்த வீட்டுக்கு வரக்கூடிய சாமான்கள், டிவி, இவ்வளோ பெரிய டிவி இருக்கும், ஒரு 15 இன்ச்சில் தூக்கி போட்டு இஎம்ஐயில் இவ்வளவுக்கு நமக்கு அது அந்த அளவுக்கு நம்ம போல இவ்வளவு காசு கொடுத்தால் இவ்வளவு மாதத்துக்கு நீங்கள் பணம் கட்டணும்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டில் எவ்வளோமா டிவி இருக்குது, 46 இன்ச்சுங்க, 56 இன்ச்சு இருக்கான்னு போய் பார். அதான் இஎம்ஐயில் கொடுக்குறான்ல 56 இன்ச்சு டிவி. அப்புறம் சட்டி, பொட்டி, பானை, பட்டுக்கடை, கட்டில், அது இஎம்ஐ. திங்கிற சோறு வரைக்கும் நம்ம ஊரில் இஎம்ஐக்கு வந்துச்சுங்க.
ஒரு மாதத்துக்கு காசு சாமான் வாங்கிட்டீங்கன்னாக்கா மாதம் மாதம் கொண்டு போய் காசை கொடுக்கணும். நான் கேட்குறேன், வட்டி ஹராம் என்பது டூ வீலர் 999 4 போட்டவொடனே போய் ஒரு பெரிய பல்சரை வாங்கிட்டு வந்து வச்சுறாங்க வட்டியில். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சுபஹானல்லாஹ் அதை விட்டுருவோம். இப்போ வட்டியிலேயே போகுது நிலைமை. இது ஹராமா ஹலாலா? நான் கேட்குறேன். அனைத்துமே வட்டிங்க, அனைத்துமே வட்டி. சிலருடைய அல்லாவுக்கு பயந்தவர்கள் அந்த பக்கம் போக மாட்டாங்க. அந்த வட்டியே வேணாம், இருக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்துவான், இருக்கிறத வச்சு பார்த்துக்குவான். சில பேருடைய ஆடம்பர செலவு. நான் கேட்குறேன், இன்றைக்கி போய் நீங்கள் வட்டியில் உழுவுறீங்களே, வறுமையில் உழுவுறீங்களா பெருமையில் உழுவுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த வசனங்களை எல்லாம் உள்ளம் ஏற்குதா மறுக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரே விஷயம் சொல்லிட்டு நான் பாட்டிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கிறான், பயணத்தில் போயிட்டு இருக்கான். இப்போ தானே பஸ்ஸு 4 மணி நேரத்தில் போய் மெட்ராஸில் இறங்கிடலாம். அன்னைக்கு நடைப்பயணம் அல்லது ஒட்டகம் குதிரை கழுதை இதில் தான் போய் ஆகணும். அப்போ பயணத்தில் இருக்காங்க, ஒரு எல்லையை கடந்து போகணும். அவன் போகும்பொழுது அவன் ஆடையெல்லாம் அழுக்கு படிந்து தலையெல்லாம் சீவாம அப்படியே போகிறான். போகும்போது கூட அல்லாஹ்வை நினைச்சு 2 ரக்காத் தொழுகிறான். தொழுது விட்டு அல்லாஹ் இடத்துல அவன் துவா செய்தால் அந்த துவாவுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் திரையே இல்லை, டைரக்டா அல்லாஹ்ட்ட பேசின மாதிரி. அப்படி ஒரு நிலை இருக்கும்பொழுது சொல்றாங்க, அவன் உண்ட உணவு ஹராம், அவன் உடுத்திய உடை ஹராம், அவன் தங்கியிருக்கும் வீடு ஹராம். இப்படி இருக்கும்பொழுது அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னாங்களே. இதெல்லாம் சிலருடைய குடும்பத்தில் இருக்குதா இல்லையா என்பதை நாம் உள்ளம் ஏற்று அதை தெளிவுபடுத்தி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதோ அதன் வழி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.